அனைவருக்கும் வணக்கம். காவல்துறையை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? பொதுஜன மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாதா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்கவுண்டர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவன் எங்களை தாக்குனா நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் குடும்பமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி போலீஸ்காரங்களை நம்ம திட்டிக்கிட்டே தான் இருக்கோம். அவங்க பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மக்களுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாட்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் டெய்லி நம்ம அவங்கள தீட்டிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது மதுரையில் ஒரு காவலர் பார்த்திங்கன்னா எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். இதுக்கு எத்தனை பேர் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம். மதுரையில் மலையரசன் அப்படிங்கிற ஒரு காவலர், இவர் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர், விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா சிவகங்கையில் காவலராக இருக்கார். ஒரு நல்ல காவலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. அந்தளவு விசாரணை பண்ணி கேஸுகளை முடித்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட காவலரை பணத்துக்காக ஒருத்தர் அவரை எரித்து கொலை பண்ணியிருக்காரு. மதுரையில் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காங்க. ஸோ அந்த விஷயமா ஒரு சில விஷயத்தை அந்த ஆட்டோ கார் டிரைவர் மதுரை மாவட்டத்தாமிலேருந்து ஷேர் பண்ணிட்டு போனதாக சொல்லப்படுது. ஸோ அப்போ என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்ட அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்திங்கன்னா அவரை எரித்து கொலை பண்ணதாக போலீஸ் இப்போ சுட்டு பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவர் தாக்க முற்பட்டிருக்காரு. இவங்க பார்த்திங்கன்னா சுட்டு பிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த மலையரசன் அப்படிங்கிற காவலர் உயிரோடு இல்லை. இந்த வீடியோவில் பார்க்கும்போது அவருடைய பையன் நினைக்கிறாங்க அழுக பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சாதாரண மக்களை பார்த்திங்கன்னா போலீஸ் கொண்டுட்டாங்க செஞ்சிட்டாங்கன்னா ஊரே ஒன்று கூடி அந்த காவலருக்கு எதிராக அவரை டிஸ்மிஸ் சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம விட மாட்டோம். ஆனால் இது நடந்தது ஒரு காவலருக்கு. எத்தனை பேர் பார்த்திங்கன்னா இந்த காவலருக்கு நீங்கள் ஒரு ரைஸ் ஹேண்ட் பண்ண போகிறீங்க? ஏன் இவருக்கு இப்படி நடந்துச்சுன்னு யார் கேள்வி கேட்க போகிறீங்க? காவலரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. நம்மளை மாதிரி கிடையாது. என்றைக்கு ஒரு தரப்புக்கு அவங்க சப்போஸ் ஒரு உண்மையான தரப்புக்கு அவங்க கூட சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அகென்ஸ்ட்டும் ஒரு தரப்பு இருக்குது. அவங்களுடைய கோபம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காவலர் மேலே தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. அவங்க குடும்பத்தையும் பாதுகாத்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த அப்பாவை அம்மாவை இழந்துட்டு நிற்கிற இந்த காவலுடைய குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா யார் நீதி கொடுப்பா? தமிழக அரசு தான் அந்த பையனுக்கு எல்லாமே. ஸோ எல்லாமே கவர்மெண்ட் அந்த பையனுக்கு படிப்பிலேருந்து வாழ்க்கை முடிகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். அவருக்கு நம்ம சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிடுவோம். காவல்துறை நமக்காக தான் செயல்படுது அப்படின்னு தயவு செஞ்சு நம்புவோம்.